இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். We are more than conquerors. வசனம் ரோமர் 8:37. இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்கள், மன சோர்வடைந்த நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வசனம் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்மை ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இல்லை வேதனைகள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட பாருங்கள், தேவனுடைய அன்பு நம்மை விட்டு பிரிக்கப்படுவதில்லை என்று தான் சத்தியம். அதை நம்ம ஆழமாக அறிந்து கொள்ளும் பொழுது பாருங்கள், நம்ம ஒரு தைரியசாலிகளாக, இல்லை ஒரு விசுவாசத்தோட நம்ம பாருங்கள், நம்மளுடைய சுய பலத்தினால் நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லை தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படியே விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நம்மோட பேசுகிறது, நம்மோட இடைப்படுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மளை ஆறுதல் படுத்துகிறது, நம்மளை சுகப்படுத்துகிறது, இல்லை ஒரு பிளானை கொடுத்து நம்மளை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது, நம்ம எவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் நம்ம இருந்தாலும் நம்ம நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று இங்கே சொல்லுகிறது. அப்போது நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள் தாண்டி நம்மளாம் நம்ம வெற்றியாளர்களை விட மேலானவர்களாக இருக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் அவருடைய அன்பு சாதாரண அன்பு கிடையாது. இல்லை நமக்காக, நம்ம பாவத்துக்காக, சாபத்துக்காக, தரித்திரத்துக்காக, பாருங்கள் நம்மளுடைய வலி வேதனை பலவீனத்துக்காக, இல்லை பாருங்கள், அவர் தன்னைத்தானே தன் சொந்த குமாரனை பாராமல் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:32. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? இல்லை அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கோன்றது ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இல்லை ஆனால் பாருங்கள், நம்ம தகப்பன், பரம தகப்பனுக்கு எல்லாமே புரியும். நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம மனநிலைமை எப்படி இருக்குது, நம்ம எந்த பாதையில் இருக்கோம், நம்மளுக்கு என்ன தேவை, எல்லாமே அவருக்கு தெரியும். பாருங்கள், அப்போ அவர் அன்பில் அவர் சொல்கிறாரு, நான் உனக்காக இவ்வளோ பெரிய அன்பு நான் செலுத்திருக்கேன். எப்படி தெரியுமா? அவர் பாருங்கள், தன் சிலுவையில் பாருங்கள், தன் சொந்த குமாரன் பாராமல் அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, இல்லை அந்த பாடுகள் அனுபவித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மளையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட அன்னைக்கு அமர செய்திருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய வேலையை அவர் செய்திருக்காருன்னா அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு. பாருங்க, ஹல்லேலூயா. யோவான் 16:33 நம்ம பார்க்கணும்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன் இந்த பூமியில். இல்லை நீ என் வார்த்தையை விசுவாசி, என் அன்பை நீ புரிந்து கொள்ள, நீ என்னை அதிகமாய் புரிந்து கொள்ள, என் அன்பை நீ உணரும் பொழுது, நீ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நீ விசுவாசிக்கும் பொழுது, நான் உன் வாழ்க்கையில் நான் உன் கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன், இடைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:30 நீங்கள் பார்க்கும்பொழுது, எவர்கள் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் முன் குறித்திருக்கிறார். எப்போ தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மளை அன்பு செலுத்தி நம்மளை முன் குறித்திருக்கிறார் அவர். அப்போது அவர் நம்மளை முன் குறித்திருக்காருன்னா நம்மளை என்ன பண்ணுறாரா? அழைத்து இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எப்படி? நமக்காக அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை அவருடைய நீதியை நம்ம சால்வையாக நம்ம தரித்திருக்கிறோம். பாருங்கள், அப்போ நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். அப்போது எவர்கள் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சாட்சி உள்ளதாய் மகிமை உள்ளதாக இருக்கும். ரோமர் 8:31 பாருங்களேன், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்போது நம்ம பட்சத்தில் அவர் இருக்கிறார் என்ற உணர்வு தான் இருக்கிறது இல்லை அடிக்கடி. இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, சோர்வு, பலவீனம், இல்லை
ஏதாவது நம்ம சரீரத்தில் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே மைண்டு எப்படி போகுது தெரியுமா? ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் இந்த பிசாசு இப்படி பண்ணான்? இல்லை, நான் கேட்குறேன், பிசாசை பெருசாக பார்க்க பார்க்க நம்மளுக்கு பாருங்கள் ஒரு தெளிவே வராது. நம்ம இந்த இப்படி நடந்துச்சா, சரி இதுலேருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு கர்த்தரை நான் விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நான் பெருசாக கர்த்தரை பார்க்குறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் சின்னதாக போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும். பாருங்கள், வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை போராட்டங்கள் பலவீனங்கள் வந்துச்சுன்னா உடனே இந்த கடவுள் மேலே பயங்கரமாக கோவப்படுவாங்க. நான் நல்லதானே, நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், உபவாசம் எடுக்கிறேன், நான் எல்லா நற்கிரைகள் நான் செய்கிறேன், எல்லாம் நான் செய்கிறேன், எனக்கே இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சரீரத்தில் எனக்கு வியாதி, இப்படி ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு தான் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் வியாதிலாம் கர்த்தர்கிட்டேருந்து வரவே இல்லை. இதெல்லாம் ஒரு சத்ருவின் போராட்டத்தில் தான் வந்திருக்குது. அப்போது இதுலேருந்து வெல்லத்தக்க அந்த வல்லமையும் அந்த ஜீவனையும் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நம்ம ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள நம்ம சுகத்தையும் ஜெயத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாவற்றையும் பெற்று கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம மன கண்களில் அதை பார்த்து அதை ரிசீவ் பண்ணி அதை விசுவாசித்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அது ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். அப்போ பிரச்சனைகள் வந்த உடனே ஏன் கேள்வி கேட்காம, இல்லை கண்டிப்பாக இதுலேருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், தானியேல் பாருங்களேன், அந்த சிங்க கெபியில் அவன் பயந்தானா? இல்லையே, அவனுக்கு ஒரு விசுவாசம், எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம அப்படி ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் மத்தியில் நம்ம வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் அதன் மத்தியிலும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனை பேருக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார் பாருங்க. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவ தேடி வந்தவங்க எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் ஒருத்தர் கூட நான் சுகத்தை நான் கொடுக்க மாட்டேன், நீ பாவி, நீ சரியில்லைன்னு சொன்னதே கிடையாது. இல்லை, அவர் எல்லாருக்குமே யாரெல்லாம் இவரை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் இவரை விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் சுகத்தை அள்ளி கொடுக்குற தேவன் நம் தேவன். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் இருதயத்தில் பாவ உணர்வில் நான் ஒரு பாவி, நான் இப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு தேவன் விடுதலை கொடுப்பாரா நீங்கள் கேள்வி கேட்பீர்களானால் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்ம அவர் சத்தத்தை கேட்க நம்மளை விட்டு கொடுக்கணும். பாருங்களேன், பாருங்கள், ரோமர் 8:36 பாருங்களேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ பட்டயமோ இவையில் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போது எந்த உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ போராட்டமோ நிர்வாணமோ எது வந்தாலும் நாசம் மோசமான எந்த காரியம் இருந்தாலும் இதுலேருந்து என்னை என் தேவ அன்பு விட்டு பிரிக்காது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்கள் இருதயத்தை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் எனக்குள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், அவர் சத்தத்தை நான் கேட்பேன். ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க. உங்கள் பிரச்சனை மத்தியில் தேவன் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். பாருங்கள், ஒரு தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, உம்மால உம்முடைய அன்புனால நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று பிரகடனம் பண்ணுகிறோம். எங்கள் சூழ்நிலைகளை பார்க்காம, எங்கள் பலவீனங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காம ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து ஆண்டவரே எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து இன்றைக்கு அவரோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்ற ஒரு வெளிப்பாடோடு ஆண்டவரே நாங்கள் அவருடைய அன்பில் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் என்று இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.